ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த கைசிகை ஏகாதசியுடைய மகிமையில் ஒரு சின்ன பகுதியை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நாம் எல்லாம் கொரோனாவில் நம்ம நிறைய பேரை இழந்துட்டோம், நிறைய பார்த்தவாளை பார்க்கல. அதுக்கும் கைசிகை ஏகாதசிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன்னு எனக்கு புரியுறது. இந்த கைசிகை ஏகாதசியுடைய மகிமை என்னன்னா, வியாதிகள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். பிரம்ம ராட்சசத்துக்கு அதோடைய பழைய நிலையை கொடுத்தது இந்த கைசிகை ஏகாதசி விரதம். அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் வரக்கூடிய கார்த்திகை மாதம் சுக்கலபட்ச ஏகாதசி கைசிகை ஏகாதசி. அந்த ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பலனில் இந்த கொரோனாங்கிற வியாதியை நாம் எல்லாம் போக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குட்டி கதையை நான் சொல்ல போகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊர் பக்கத்தில் மகேந்திரகிரின்னு ஒரு மலை. அந்த மலை அடிவாரத்தில் நம்பாடுவான்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அந்த வடிவழகிய நம்பி மேலே ரொம்ப பிரியம், காதல் பிரேமை. ஆனால் அவளாலெல்லாம் பெருமாளை போய் சேவிக்க முடியாது. இருந்தாலும் அவன் விடுறதில்லை. டெய்லி காத்தால எந்திருப்பான். எந்திருந்த உடனே போய் நல்ல ஸ்நானம் பண்ணுவான். கையில் ஒரு தம்புராவை எடுத்துப்பான். பகவானை நினச்சி பாடிண்டே போவான். போய் அந்த வடுவழக நம்பிக்கை கீழே நின்று பெருமாளை சேவிப்பான். அவன் பாடுற பாட்டு என்ன ராகத்தில் இருக்கும் அப்படின்னா, பைரவி ராகத்தில் இருக்கும். இப்படியே வழக்கமாக வச்சுட்டு வரான். போகிறது, குளிக்கிறது, தம்புராவை வாசிக்கிறது, பெருமாள் கோவில் வாசல் நின்று பெருமாளை கூட்டு பாடுறது, பாடிட்டு போயிடுறது. மாதங்கள் போயிட்டே இருக்கு. கார்த்திகை மாதம் வந்துடுத்து, ஏகாதசி வருது. அன்னைக்கு பெருமாளை வழக்கம் மேலே சேவிக்க போகிறான். போகிறச்சு அவனை நடு வழியில் ஒரு பிரம்மராட்சசம் பார்த்துடுறது. அதுக்கு கொடிய பசி தாங்கலை. இவனை நம்பாடுவான்னு நிறுத்திடுது. நில், எங்கே போகிறேன், நீ யார் அப்படின்னு நம்பாடுவான்னு கேட்குறான். நான் ஒரு பிரம்ம ராட்சசம். சரி, இருந்துட்டு போ, நான் என்ன பண்ணணும் உனக்கு, எனக்கு பசி தாங்கலை. ஐயோ, என் கையில் ஒன்றுமே இல்லையே, நான் பெருமாள்னா சேவிக்க போகிறேன், என்கிட்ட ஆகாரம் உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு உடனே அந்த பிரம்மராட்சசம் சொல்கிறது, ஆகாரம் உங்ககிட்ட இல்லாட்டா என்ன, நீயே எனக்கு ஆகாரம் தான் கொடுத்து. அதை கேட்ட உடனே நம்பாடுவான் மெதுவாக சிரிக்கிறான். ரொம்ப சந்தோஷம், அருமையான வார்த்தையை நீ சொல்லியிருக்க, ஆஹா, ஆனால் எனக்கு ஒரு விண்ணப்பம்ங்கிறான். என்னன்னு கேட்குறது பிரம்மராட்சசம். நான் வழக்கமாக பெருமாளை போய் வாசல் நின்று பாடி சேவிச்சுட்டு வருவேன். இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கு, இன்றைக்கும் நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டு வந்துடுறேன், பகவானை சேவிச்சுட்டு வந்துடுறேங்கிறான். உடனே இந்த பிரம்மராட்சம் சொல்கிறது, முடியாது முடியாது, என்னால் பசி தாங்கலை, உன்னை எங்கே அனுப்ப சொல்கிற அப்படிங்கிறது. இல்லை இல்லை, நான் நிஜமாக வந்துடுவேன் அப்படிங்கிறான். நான்லாம் நீ மனுஷன், உன்னை என்னால் நம்ப முடியாது அப்படின்னு உடனே இவன், நான் சத்தியம் பண்ணிட்டு போகிறேங்கிறான். சத்தியமா? மனுஷாளுக்கெல்லாம் நாக்கு எதுக்கு தெரியுமோ, நல்ல சாப்பாடை டேஸ்ட் பண்ணுறதுக்கும் பொய் சொல்கிறதுக்கும் தான். அதனால நான் உன் சத்தியத்தெல்லாம் நம்ப மாட்டேங்கிறது. இவன் சொல்கிறான், இல்லை இல்லை அப்படின்னு ஒரு 18 சத்தியம் பண்ணுறான். 1 by 1 16 சத்தியம் பண்ணிட்டு வரான். அந்த பிரம்மராட்சசம் ஒத்துக்கவே மாட்டேன்னு எடுத்து 17ஆவதா ஒரு சத்தியம் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், சர்வ வியாபியான வாசுதேவனை ஆராதனை பண்ணாமல் அதுக்கு நிகராக வேற யாராவது தேவதைகளை யாராவது உபாசிச்சாலானா அவளுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் என்னை சேரட்டும்னு 17ஆவது ஒரு சத்தியம் பண்ணுறான். அப்போ லேசாக இந்த பிரம்மராட்சசம் யோசிக்கிறது, ஓ சர்வ வியாபி நாராயணன் ஒன்று, அதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அதோட விட்டானோ நம்பாடுவான். அடுத்த ஒரு 18ஆவது சத்தியத்தையும் பண்ணுறான். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவர்களும் ரிஷிகளும் வணங்கக்கூடியவன், வேதங்களும் புராணங்களும் போற்றக்கூடியவன். அப்பேற்பட்டவன் யார் அப்படின்னா அந்த ஸ்ரீஹரி, ஸ்ரீயப்பதியான நாராயணன். அப்பேற்பட்ட ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கு நிகரான தேவதைன்னு சொல்லி யாரையாவது உபாசனை பண்ணினாலானா அவளுக்கு எந்த பாவம் சேருமோ அந்த பாவம் என்னை சேரட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன்னு உடனே அந்த பிரம்மராட்சசன் சைலண்டாக ஆயிடுத்து. சரி, நீ சீக்கிரம் போயிட்டு வந்துடு அப்படின்னு அனுமதி கொடுத்துடுத்து. பிரம்மராட்சசம் பர்மிஷன் கொடுத்துடுத்து. குடுகுடுன்னு ஓடி வரா பகவான்கிட்ட.
பிரம்மா கோயில் வாசலில் நிற்கிறான். வடுகா வடுகனை கூப்பிட்றான், வடிவழகனை கூப்பிட்றான். நாளைக்கு நான் இங்கே வருவேனா? வர முடியுமா? என்னுடைய கண்கள் இந்த நீ இருக்கக்கூடிய இந்த மண்ணை பார்க்க முடியுமா? என்னுடைய வாக்கால் உன்னை நான் பாட முடியுமா? இந்த இசையை என்னால் வாசிக்க முடியுமா? எனக்கு தெரியலையே. நாளைக்கு எனக்கு வருமா? நான் சிந்திப்பேனா? அப்படின்னு அழறான், கதறான் பகவான்கிட்ட. அந்த அவன் கதறி அழுத அந்த பண்ணு தான் கைசிக பண். பகவான் பார்த்தார், அவர் மனசே உருகிடுத்து. துவஜஸ்தம்பத்தை பார்த்தார். நீ சேர்த்து நகர்ந்து நின்னுக்கோ அப்படின்னுட்டார். துவஜஸ்தம்பம் நகர்ந்துடுத்து. சாட்சாத் பகவான் இவனுக்கு சேவை சாதிக்கிறார் நம்பாடுவானுக்கு. பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. வேற என்ன வேணும் அவனுக்கு? பகவானை அவனுடைய சிந்தனையிலேயாவது பார்க்க முடியுமா நினைச்சிட்டு இருந்தான். பகவானே அவனுக்கு சேவை சாதிச்சிட்டார். சந்தோஷம் தாங்கலை. அடுத்தது என்ன பண்ணணும்? சத்தியத்தை காப்பாற்றணுமே. குடுகுடுன்னு ஓடி வரான் பிரம்மராட்சசத்தை தேடி. ஓடி வரைச்சு வழியில் ஒரு வயசான கிழவனார் இவனை பிடிச்சிட்டார். ஏய் நம்பாடுவா, அந்த பக்கம் போகாத, பெரிய பிரம்மராட்சச காத்துன்னு இருக்கு, வரவா பரவாயில்லாம் சாப்பிட்றதுக்கு நின்றுட்டு இருக்கு, நீ அந்த பக்கம் போகாதுன்னு. அதுக்கு நம்பாடுவான்னு சொல்றா, இல்லை இல்லை, என்னோட பிறவிக்கான பயனே எனக்கு கிடைச்சுடுத்து. நான் எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான அந்த வடுகனை நான் சேவிச்சுட்டேன். இனிமேல் நான் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் என்னோட கடமை, நான் போறேன்னு சொல்றான். இப்போ பகவான் சொல்றார், அந்த கிழவனா வந்தவரே பகவான் தான். ஆபத்து காலத்திலையும் பொண்களுக்கு கல்யாணத்துக்காகவும் சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் கணக்கில் வராது. அதனால இதை நீ விட்டுடு, இதால உனக்கு பாவம் இல்லைங்கிறார். முடியாது முடியாது, நான் அதுக்கு ஆகாரமாக தான் தீருவேன்னு குடுகுடுன்னு பிரம்மராட்சத்தில் வந்துடுறான். ஏ பிரம்மராட்சசுவே, இதோ நான் வந்துட்டேன், இப்போ நீ என்னை ஆகாரமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். உடனே அந்த பிரம்மராட்சசன் சொல்கிறது, நீ போகிறச்சே எனக்கு பசிச்சுது, நீ இப்போ வர்றச்சே எனக்கு பசி இல்லை. அதோடு இல்லாமல் நீ போனதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய பழைய பிறவியோடைய ஞாபகம் வந்துடுத்து. நான் போன பிறவியில் யோக சர்மா அப்படிங்கிற பேரில் இருந்தேன். எனக்கு யாகங்கள் எல்லாம் பிடிக்காது. அப்படி இருக்கிறச்ச நான் ஒரு யாகம் பண்ணினேன், அதை நான் தப்பாக பண்ணிட்டேன், மந்திரங்களை தப்பாக பிரயோகிச்சிட்டேன். அதனால் அந்த யாகத்திலேயே நான் இறந்து போயிட்டேன். இப்படி பிரம்மராட்சசமாக மாறிட்டேன் நான். என்ன பிரம்மராட்சசத்துலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னா அது உன்னால தான் முடியும் அப்படின்னு நம்பாடுவான் கிட்ட இந்த பிரம்மராட்சசம் சொல்றது. நம்பாடுவான் கேட்குறான், என்னாலையா? என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. நீ இத்தனை நாள் நீ விரதம் இருந்தீங்க இல்லையா, ஏகாதசி விரதம், அந்த விரத பலன்களை எனக்கு கூடன்னுது. இவன் நான் இந்த விரத பலன்களெல்லாம் நான் விற்கிறதா இல்லையே, நான் இதெல்லாம் எப்படி கொடுக்கறதுங்கிறான். நீ அப்படி செய்ய வேண்டாம், எனக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த கைசிகை ஏகாதசி விரதம் இருந்தீங்க இல்லையா, இந்த விரத பலன்கள்ல ஒரு பாதி பலனை கூட அப்படின்னு ராட்சசம் கேட்கறது. இவனுக்கு மனசு ரொம்ப இரக்கமாயிடுது. உடனே தன்னுடைய இந்த கைசிக பண்பாடு விரதம் இருந்தான் இல்லையா, இதுல இந்த பலனை அந்த பிரம்மராட்சசத்துக்கு தானமா கொடுத்துடுறான். இந்த பிரம்மராட்சசம் பழையபடி தன்னுடைய நிலைக்கு வந்துடுத்து. நம்பாடுவான் ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிச்சான், பகவான் நினைச்சு பாடினான். அதோடைய பலன் ஒரு பிரம்ம ராட்சசுக்கு விடுதலை கிடைச்சிது. அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்துக்கு எத்தனை மகிமை இருக்கு பாருங்களேன். கைசீக ஏகாதசி ஒரு பிரம்ம ராட்சசத்துக்கு விடுதலை கொடுக்கறச்ச இந்த கொரோனா கிட்டேருந்து நமக்கு ஒரு விடுதலை நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்பாடுவான் கைசேக பண்பாடின அதே பைரவி ராகத்துல எம்பெருமான் ஸ்ரீப்பதியான நாராயணன் மேல டாக்டர் லலிதா சந்தானம் பாடுற பாட்டை நாம கேட்டு அனுபவிச்சுட்டு இந்த கைசேக ஏகாதசிய நாமளும் அனுஷ்டிப்போம். Yeah.
शङ्खचक्रधारी 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 चतुर्वेद कलाधारी शङ्खचक्रधारी चतुर्वेद कलाधारी शङ्खचक्रधारी चतुर्वेद कलाधारी शङ्खचक्रधारी चतुर्वेद कलाधारी शङ्खचक्रधारी पंकज लोचन श्री 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 भागवत सूत्रधारी पंकज लोचन श्री भागवत सूत्रधारी पंकज लोचन श्री भागवत सूत्रधारी शङ्खचक्रधारी चतुर्वेद कलाधारी शङ्खचक्रधारी मत्स्यकूर्मवराग नृसिंह वामन परशुराम मत्स्यकूर्मवराग नृसिंह वामन परशुराम मत्स्यकूर्मवराग नृसिंह वामन परशुराम मत्स्यकूर्मवराग नृसिंह वामन परशुराम